Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 7 Access 2013 Queries, Forms and Reports. We will see the topic using the report wizard. ஸோ வி ஆல்ரெடி ரிப்போர்ட்ஸ்னால் என்ன, ரிப்போர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குது. தட் மீன்ஸ் ரிப்போர்ட்ஸ் விசார்ட் அண்ட் ரிப்போர்ட் கமாண்ட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரிப்போர்ட்ஸை மேக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். த வேரியஸ் ரிப்போர்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இந்த செஷன்ஸில் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் விசார்ட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான, தட் மீன்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன. ஸோ இது ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. தென் ஃபாலோ தி ஸ்டெப்ஸ் டு யூஸ் த ரிப்போர்ட் விசார்ட். ஸோ ரிப்போர்ட் விசார்ட் யூஸ் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா. தென் ஃபஸ்ட் ஒன், கிளிக் ரிப்போர்ட் விசார்ட் இன் த ரிப்போர்ட் reports group and the create tab. The report wizard screen 1 of 5 appear. So total report wizards கான screen options 5 options available இருக்கு. ஸோ நீங்கள் எக்ஸாக்டட் கிரியேட் டேபில் இருக்கிற ரிப்போர்ட் குரூப் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணுறீங்க. அந்த ரிப்போர்ட் குரூப்ஸில் இருக்கிற ரிப்போர்ட் விசார்ட்ஸ் கமாண்ட்ஸை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ரிப்போர்ட் விசார்ட்ஸ்க்கான ஃபஸ்ட்டு டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஓகேங்களா. தென் இஃப் யூ கோ டு செலக்ட் திஸ் ரிப்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை ரிப்போர்ட்டாக நீங்கள் மேக் பண்ணணும். கோ டு கிரியேட் டேப் அண்ட் தென் ரிப்போர்ட் குரூப். ஸோ ரிப்போர்ட் குரூப்புக்குள்ளே இருக்கிற ரிப்போர்ட் விசார்ட் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகுது. ஓகேங்களா. ரிப்போர்ட் விசார்ட்ஸ்க்கான ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகுது. நவ் யூ கேன் கோ டு செலக்ட் திஸ் ஃபீல்டு நேம். ஸோ ஆல்ரெடி அவைலபிள் ஃபீல்ட்ஸை கோ டு செலக்ட் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கோ டு ஃபைண்ட் திஸ், select this option single arrow mark. Suppose if you select this entire field, so entire field நீங்கள் select பண்ண அப்படின்னா then double arrow right arrow buttons ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. தென் அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தர் நெக்ஸ்ட் பட்டன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணது என்ன ஆகுதுன்னா செகண்ட் டயலாக் பாக்ஸ், த ரிப்போர்ட் விசார்ட்ஸ்க்கான செகண்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஓகேங்களா. தென் choose the tables or queries and field that you want to see in the report and click next. Further tables and queries and fields என்ன ரெக்வயர்டு நமக்கு தேவைப்படுது, ரிப்போர்ட்டில் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷன்ஸை ஃபஸ்ட்டு ஃபீல்டை செலக்ட் பண்ணுங்கள். தென் ஃபைனலாக கிளிக் நெக்ஸ்ட் பட்டன் ஆப்ஷன்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் த ரிப்போர்ட் விசார்ட் 2 of 5 appears. இந்த சுச்சுவேஷன்ஸில் செகண்ட் ரிப்போர்ட் விசார்ட்ஸ்க்கான டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஓகேங்களா. திஸ் இஸ் த செகண்ட் ஒன் ஆப்ஷன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் விசார்ட்ஸ்க்கான டயலாக் பாக்ஸ். தென் யூ கேன் ப்ரெஸ் இட். ஸோ எக்ஸாக்டடு ரிப்போர்ட் விசார்ட்ஸ்க்கான அகாடமிக் டீட்டெயில்ஸ் டேபிள் அண்ட் தென் அவைலபிள் ஃபீல்டு வில் பி ஷோவிங் ஹியர். திஸ் இஸ் த செகண்ட் ஒன், டேபிள் ரிப்போர்ட் விசார்ட் டயலாக் பாக்ஸ். ஓகே. தென் next one, select the grouping level within the report and click on next. The grouping level is the level by which records are grouped in a report. For example, number of groups of field, number of group of fields first grouping பண்ணணும். go to select the grouping level. ஸோ எத்தனை பேஸ் ஆஃப் லிஸ்ட்டில் நீங்கள் குரூப் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட் என்ன பண்ணணும், குரூப்பிங் லெவல்ஸை எக்ஸாக்ட் ஃபீல்டு நேமாக நீங்கள் சூஸ் பண்ணணும். தென் கிளிக் நெக்ஸ்ட் பட்டன் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா குரூப்பிங் லெவல்ஸ் விச் ரெக்கார்ட் த குரூப் இன் எ ரிப்போர்ட். ஸோ அது எக்ஸாக்டடு ரிப்போர்ட்டில் குரூப் பை குரூப் ஆஃப் ஃபீல்டாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. வென் யூ குரூப் ஆன் எ ஃபீல்ட் த ரிப்போர்ட் ஆட் எ குரூப் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் அரவுண்ட் ஈச் குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தட் ஹாவ் த சேம் வேல்யூ ஃபார் தட் ஃபீல்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீல்டு வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குரூப் பண்ணுறீங்க. ஸோ இந்த குரூப் பண்ண மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அனதர் ஒன் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ஸ். தட் மீன் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர் போர்ஷன்ஸில் டேட் ஆர் டைமிங் ஷோ ஆகணும் ஆர் ஹெட்டிங் ஷோ ஆகணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், என்டப் தான் நீங்கள் குரூப்பிங் பண்ணும்போது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பேஜஸ்க்கும் ஹெட்டிங் அண்ட் த டேட் அண்ட் டைம்
அண்ட் ஃபுட்டரில் சம்திங் பேஜ் நம்பர்ஸ் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பேஜ் வைஸ் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸாக்டடு ரிசல்ட் வேல்யூ ஆல் பேஜஸ்லையும் ஹெட்டிங் அண்ட் ஹெட்டிங் அண்ட் ஃபுட்டர்ஸ் அண்ட் தென் டேட் அண்ட் டைம் அண்ட் பேஜ் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அசைன் ஆகும். ஓகேங்களா? த சேம் வேல்யூ அசைன் த போத் ரிப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சைஸ். ஓகேங்களா? தென் ஹியர் த grouping level is grade. The report wizard screen 3 of 5 appear. ஸோ ஃபர்தர் குரூப்பிங்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, குரூப்பிங் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் சூஸிங் திஸ் குரூப்பிங் ஆப்ஷன் தென் ரிப்போர்ட் விசார்ட் ஸ்க்ரீன் 3 of 5. ஸோ 5 த நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ரிப்போர்ட் விசார்ட் ஸ்க்ரீன் ஆனது அப்பியர் ஆகும். ஓகேங்களா? தென் next one, this is the option for report wizard 3 kind of grouping option. So for example you can go to select this group. Do you want to add any group level, for example student roll number, student name, total mark, grade. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், நீங்கள் குரூப்பிங் ஆப்ஷன்ஸை ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீடிஃபைனாக ஃபஸ்ட்டு சிங்கிள் டேபிளாக இருந்ததுன்னா ப்ரீடிஃபைனாக ஷோ ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் டேபிள் வேல்யூஸாக இருக்குது, மோர் தென் ஃபீல்டு எங்கே அசைனாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஃபீல்டு வேல்யூவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஒன் மோர் ஆப்ஷன்ஸை நீங்கள் குரூப்பிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணிக்க முடியும் ஃபார் யூஸிங் த ரைட் ஏரோ பட்டன். ஓகேங்களா? ஸோ ரைட் ஏரோ பட்டன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ஒன் மோர் ஃபீல்டு வில் பி அப்ளைங் இன் யுவர் குரூப் ஏரியா. ஸோ இந்த குரூப் ஏரியாவில் என்ன ஆகும், ஒன் மோர் ஃபீல்டு ஆட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் பட்டன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பட்டன்ஸ் ஆப்ஷன்ஸை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ஃபோர்த் ரிப்போர்ட் விசார்ட்ஸ்க்கான ஃபீல்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கான டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் என்ன அப்பியர் பண்ணும் அப்படின்னா ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டு அசெண்டிங் ஆர்டர்ஸ் ஆர் டிசைனிங் ஆர்டரில் ஃபீல்டு வைஸ் நீங்கள் அசைன் பண்ண போகிறீங்க அப்படின்றத யூ கேன் கோ டு செலக்ட் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் கிரேட் ஆர் அசைனிங் த அசெண்டிங் ஆர்டர். ஸோ த ப்ரியாரிட்டிஸ் இஸ் already set to the all field in priority ascending order only. Then next go to click next button. ஸோ நெக்ஸ்ட் பட்டன்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணது என்ன ஆகுதுன்னா ஃபர்தர் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டயலாக் பாக்ஸுக்கான டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? தென் here in this screen you can set the sort order and summary options. You can sort data by up to 4 field. ஸோ 4 fieldsக்கும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்ன மாதிரி ஆர்டரில் சார்ட் அவுட் பண்ண போகிறீங்க ஃபார் ascending order or descending order, smallest to largest number and largest to smallest numberல எக்ஸாக்டட் ரிசல்ட் ஆஃப் ஃபீல்டை அவுட்புட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டோர் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ஷார்ட் அவுட் ஆப்ஷன்ஸை ஷார்ட் ஆர்டர்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை தென் ஃபோர்த்து ரிப்போர்ட் விசார்ட்ஸ்க்கான ஸ்க்ரீன் உங்களுக்கு அப்பியர் பண்ணும். ஓகேங்களா? தென் ஹியர் இட் இஸ் பீயிங் சார்ட்டட் ஒன்லி பை ஒன் ஃபீல்ட், தட் மீன்ஸ் டோட்டல் மார்க். பை டிஃபால்ட் சார்ட்டிங் இஸ் அன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ டோட்டல் மார்க் ஆப்ஷன்ஸை என்ன பண்ணுறாங்க, அசெண்டிங் ஆர்டரில் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் நம்பர்ஸை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? த சார்ட்டிங் ஆப்ஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு ரீஅரேஞ்சிங் த டேட்டா. ஓகே, நவ் தென் click the ascending button to change it to descending. For example, if you want to change that ascending to descending, just click to ascending button options. So ascending button options just click பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா the ascending options will be changed to descending. Okay, then next one. Here click on next report wizard screen 4 of 5 appears. ஸோ ஃபர்தர் நெக்ஸ்ட் பட்டன் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா ஃபோர்த்து ரிப்போர்ட் விசார்ட்ஸ்க்கான ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். ஸோ வி ஆல்ரெடி டிஸ்கஸ் திஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் செலக்ட் த டைப் ஆஃப் லேஅவுட் வித்தின் த ரிப்போர்ட். இன் த ஓரியன்டேஷன் செக்ஷன்ஸ் செலக்ட் எய்தர் போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ ஃபர்தர் ஆப்ஷன்ஸ் லேஅவுட்கான செட்டிங். ஸோ இந்த லேஅவுட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. லேஅவுட் ஆப்ஷன்ஸ்குள்ளே இருக்கிற ஓரியன்டேஷன்ஸ் பேஜுடைய ஓரியன்டேஷன் ஆப்ஷன்ஸ் நீங்கள் லேண்ட்ஸ்கேப் வியூ வேணுமா ஆர் போர்ட்ரேட் வியூ வேணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். தென் கிளிக் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் ரிப்போர்ட் விசார்ட் ஸ்க்ரீன் 4. தென் த ரிப்போர்ட் விசார்ட் ஸ்க்ரீன்
5 of 5 appear. Then after you can press the next buttons. So next buttons நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா ஃபிஃப்த் ஒன் dialog box report wizard ஸ்க்ரீனுக்கான dialog box appear ஆகும். ஓகேங்களா? Then type the title for the report which will also be the name assigned to the report. So exactly titleக்கான reportsக்கான titles நீங்கள் டைப் பண்ணுங்க. Then reports of name will appear your top of the report. ஓகேங்களா? Then select preview the report and click on finish. So go to click the preview. So exact report நமக்கு generate ஆன report நமக்கு output எடுத்துக்கலாம் அப்படின்றத preview பாருங்க. Then finally finish button options click பண்ணுங்க. So exact report will be generated. ஓகேங்களா? The report will appear on the screen. So finally report wizards யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரிப்போர்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? Then so now for the report fieldக்கான 5th report wizardsக்கான dialog box, go to select this layout and select this portrait and landscape option. So if you want to select this anyone and finally select this next button or next button option. So you can click the next button. Now appear this report wizard table field. So here the report data table name and then preview the report. So further preview options நீங்க select பண்ணுங்க. Then click the finish button. So finish button options click பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா the report will be appear your exacted report area. So நீங்க select பண்ணிருக்க அந்த tables report generate பண்ணிட்டு further report preview options உங்களுக்கு display பண்ணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் ரிப்போர்ட் விசட் ஆப்ஷன்ஸ், தட் மீன்ஸ் ரிப்போர்ட் விசட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் பேஸிஸில் ஒரு ஃபுல் ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிட்டோம். தென் இந்த ரிப்போர்ட்டை டேக் பிரிண்டிங் டாக்குமெண்ட்டாக நம்ம எடுக்கிறத நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செஷன்ஸில் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி செக்ஷனில் ரிப்போர்ட் விசட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.